மாலை நேரம். பகுதி 27. தயங்கியபடி அறையினில் நுழைந்தவள் அவனிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அதே இடத்தில் நின்றாள். அவன் அருகே செல்வதற்கு 10 அடி இடைவெளி இருக்க அவளுக்கு அந்த இடைவெளி பல மைல் தொலைவாக தெரிந்தது. கால்கள் திடீரென்று மிகவும் கனத்து போயின. ஒரு அடி எடுத்து வைப்பது ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்துவது போலிருந்தது. அந்த அறையில் காற்றே இல்லாதது போல மூச்சடைத்தது. தன் சக்தி முழுவதும் திரட்டி தன் கால்களை நகர்த்தி அவன் அருகே சென்று நின்றாள். 10 அடி செல்வதற்குள் மூச்சு விட சிரமப்பட்டு காற்றில்லாமல் முகம் வியர்த்து போனது. தொண்டை காய்ந்து உதடு உலர்ந்து போனது. மூளை செயல்படாமல் போனதால் என்ன சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அறிவு இது உணர்வுகளுக்கான நேரம் என இதயத்திடம் கஷ்டமான வேலையை ஒப்படைத்து விட்டு சத்தமில்லாமல் நகர்ந்தது. இதயமோ தன்னை அவனிடம் இழந்து தவித்தது. அவளை திரும்பி பார்க்க சொல்லி அவன் இதயத்திடம் கெஞ்சியது. ஆனால் அவன் இதயமோ சுக்கு நூறாக உடைந்து செயல்பட முடியாமல் உறைந்திருந்தது. தனது இதழ்களை ஈரப்படுத்தியவள், பிருத்வி, ஐ ஆம் சாரி என தனக்கே கேட்காமல் மெதுவாக சொன்னாள். அவன் திரும்பாமல் அப்படியே இருக்க, ராஜ், ஐ ஆம் ரியலி சாரி என மறுபடியும் சத்தமாக சொன்னாள். அதற்கும் அவனிடமிருந்து ஒரு அசைவும் தெரியாமல் போக அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இன்னும் நெருங்கி அவன் அருகே சென்று தயங்கியபடி அவன் தோள்களில் கை வைத்தாள். அதற்கும் அவனிடமிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாததால் அவன் தன்னை வெறுத்து விட்டானோ என நினைத்தாள். கடைசியாக அவன் அவளை வெறுப்புடன் பார்த்ததை நினைத்து இதயம் வலித்தது. கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது தோளிலிருந்து கைகளை எடுத்தவள் எதையும் சொல்லாமல் திரும்பி 2 அடி எடுத்து வைத்தாள். அதற்கு மேல் செல்ல முடியாமல் ஏதோ தடுக்க என்னவென்று திரும்பி பார்த்தாள். அவளது வலது கையை செல்ல விடாமல் அவனது இடது கரம் பற்றி இருந்தது. முகம் முழுவதும் சோகம் வழிய அவனது கண்கள் அவளிடம் எதையோ வருத்தமாக கேட்டன. அவனது வருத்தத்தை கண்டவள், ராஜ், ஐ ஆம் சாரி என வேகமாக 2 அடி எடுத்து வைத்து அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அவளது கைகள் தாமாக உயர்ந்து அவனது கழுத்தினை சுற்றி கட்டி கொண்டன. மென்மையாக அவனது கரங்கள் அவளது இடையை சுற்றி தன்னுடன் சேர்த்து கொண்டது. 2 நாட்களாக அவனது அணைப்பிற்காக ஏங்கியவள் அவனது மார்பில் இன்னும் தன்னை நன்றாக புதைத்து கொண்டாள். அவனது இதயம் வேகமாக துடிப்பது அவளது காதுகளில் கேட்டது. அவனிடம் எதுவும் சொல்ல தோன்றாமல் அப்படியே இருந்துவிட தோன்றியது. ஆனால் செய்த தவறு முள்ளாய் இதயத்தில் குத்த அணைப்பிலிருந்து லேசாக விலகி அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். என்னை தவறாக நினைத்து விட்டாயே என அவள் விழிகள் சொல்வது இப்போது புரிந்தது. குற்ற உணர்வினால் அவள் கண்களில் இருந்து மேலும் விழிநீர் பெருக தலை தானாக குனிந்து கொண்டது. அவளது முகத்தை மென்மையாக பற்றி தூக்கியவன் அவளது விழிகளை கூர்மையாக பார்க்க அதன் தீர்க்கத்தை தாங்க முடியாமல் அவள் கண்கள் தாமாக மூடிக்கொள்ள அவளது முகம் அவனது நெஞ்சில் சாய்ந்தது. அவளது தலைமேல் தன் தலையை சாய்த்து கொண்டவன் தன் விரல்களால் அவளது தலையை மென்மையாக வருடினான். இதயத்தை ஏதோ பாரம் அழுத்த எதையும் சொல்ல தோன்றாமல் அவள் விசும்ப தொடங்கினாள். அவளை ஆறுதல் படுத்த அவனது கை விரல்கள் அவளது தேகத்தில் இதமாய் பரவி வருடின. எவ்வளவு நேரம் அப்படியே அழுது கொண்டிருந்தாளோ. அவளை கைகளில் ஏந்தி அருகில் இருந்த மெத்தையில் அமர்ந்து அவளை தன்மேல் சரித்து கொண்டான். ராஜ் என சொல்ல தொடங்கியவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் திரும்பவும் ராஜ் என மறுபடியும் சொன்னாள். உங்களை புரிஞ்சுக்காம என நிறுத்தியவள் என்ன சொல்லி தன்னை புரிய வைக்க முடியும் என அறியாமல் நிமிர்ந்து அவனது முகத்தை பார்த்தாள். அவனது சிவந்த உதடுகளை தன் ரோஜா நிற மெல் இதழ்களால் மூடினாள். காலமும் இடமும் உறைந்து நின்ற அந்த நொடிகள் அவர்கள் வாழ்வின் தேவ கணங்களாயின. இதுவரை அவனே அவளை இருமுறை முத்தமிட்டிருக்க முதலில் வெட்க கோட்டினை தாண்டி வந்து அவள் அவனை இதழணைத்து அவனுள் மொழிகளில் சொல்ல இயலாத உணர்வினை எழுப்பின. அவளை மென்மையாக பற்றிருந்த அவனது கரங்கள் அவளை தன்னுடன் வன்மையாக அணைத்து எல்லைகளை தாண்டி அவளது மேனியில் பரவி இதுவரை அவளிடம் தோன்றாத இனிய உணர்வுகளை எழுப்பின. அவனது உதடுகள் அவள் இதழ்களின் இனிய தேனை பருகி மயங்கின. உணர்வெழ்ச்சியில் தன்னை இழந்து கொண்டிருந்தவள் அவள் காதலை தான் புரிந்து கொண்டதை சொல்ல வேண்டும் என நினைத்தாள். தன்னை அவனிடமிருந்து மெதுவாக விலக்கி மூச்சு வாங்க, ராஜ், உங்க காதலனா என சொல்லும் போதே அவளது இதழ்களை தன் உதடுகளால் வன்மையாக முத்தமிட்டு இருவருக்கும் நடுவே காற்று கூட புக முடியாமல் இறுகி அணைத்து அவளது உடலில் மோகக் கதைகளை அவனது விரல்கள் இனிமையாக எழுதத் தொடங்கின.